மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமா? ஈரானை பதம் பார்த்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இது வெறும் வெளிநாட்டு பிரச்சனை இல்லங்க. நம்ம ஊர் பெட்ரோல் விலையில இருந்து பங்குச் சந்தை வரைக்கும் ஆட்டம் காண போகுது. கவனமா கேளுங்க. ஏற்கனவே ஈரான் நாட்டுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, மக்கள் போராட்டம்னு நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான்னு ஈரான் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ திடீர்னு ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மேல மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் வீடு, அலுவலகம்னு முக்கிய இடங்களை குறிவச்சு தாக்குதல் நடந்திருக்கு. அவர் இப்போ பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டு இருக்காரு. இரு நாடுகளும் வான்வழி பாதைய மூடிட்டாங்க. இந்த மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டு இந்தியாவுல, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்ட வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட பதிவு உலகத்தையே நடுங்க வச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை ஈரான் கொன்று குறித்திருக்கு. போர் என்றால் அது தவிர்க்க முடியாதது, வருங்கால நலனுக்காகவே இந்த போர் அப்படின்னு பகீர் கிளப்பியிருக்காரு. இஸ்ரேல் முழுக்க எமர்ஜென்சி அலாரங்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஈரானும் இப்போ திருப்பி தாக்க தயாராகிடுச்சு. நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் எடுத்த இந்த அதிரடி முடிவு சரியா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.